வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அடோபி ஃபோட்டோஷாப் 2025 எப்படி செலெக்ஷன் ப்ளஸ் டூலை யூஸ் பண்ணி, அதாவது செலெக்ஷன் ப்ளஸ் டூல், அதாவது ஸ்டார்ட் கட் டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு இமேஜில் புதுசாக ஒரு கண்டென்ட்டை ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்க ஒரு பிக்சரில் ஒரு டாக்கோட படம் இருக்குது, பிக்சர்ஸ் இருக்குது. இது தெளிவாக இல்லாமல் இருக்குது. நம்ம சாம்பிளுக்கு முன்னாடி நம்ம ஒரு டாக் எடுத்து வச்சுருக்கோம், நெட்டில் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா டாக் நம்ம நேராக பார்க்குற மாதிரி இருக்குது, ஒரு பிக்சர் இருக்குது. இப்போ இந்த டாக் பக்கத்தில் இந்த இடத்துல ப்ளஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா? இப்போ இந்த ஏரியாலாம் க்ரீனான ஏரியாவாக இருக்குது. இப்போ இந்த டாக் பக்கத்தில் ஒரு ரேபிட் இருந்தால் எப்படி இருக்கும், ரன்னிங்காக ஒரு ரேபிட் வந்து ஓடிட்டு இருக்க மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி நம்ம இப்போ வந்து எந்த இடத்துல அந்த ரேபிட் ஓடினா நல்லா இருக்குங்கிறத ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, இப்போ எந்த இடத்துல இப்போ இதில் வந்து ரன்னிங் ரேபிட் அப்படின்னு டைப் பண்ணுவோம். எந்த மாதிரி ரிசல்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ரன்னிங் ரேபிட் ஜெனரேட் கொடுத்து பார்ப்போம். இது ஆட்டோமேட்டிக்காக ஏஏவே செலக்ட் பண்ணி அந்த லொக்கேஷனுக்கு ஏற்றாப்புல நமக்கு இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துறது. எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதுங்கிறத பார்க்கலாம். ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்களா, இது வந்து இதில் நமக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டைப்பான ரேபிட். இப்போ இந்த ரேபிட் இதில் ஓடுற மாதிரி இருக்குது. அதாவது ஓட்ட உருவத்தில் பாதி தான் தெரியுது, பாதி தெரியல. இல்லை எனக்கு கொஞ்சம் முழுசாக தெரியணும் அப்படின்னா இதில் லெஃப்ட் சைடில் இப்போ உங்களுக்கு எனக்கு வந்து நான் லெஃப்ட் சைடு வச்சுருக்கேன், உங்களுக்கு ரைட் சைடு இந்த ஏரியாவில் வரும். இதில் வந்து நம்ம வேறு இமேஜை சேவ் பண்ணி பார்த்து அந்த ரேபிட் எந்தளவுக்கு இதாக இருக்குது, ஏன்னா நம்ம படம் எந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல அந்த பிக்சரை கொடுத்துருக்கு. இப்போ பக்கத்தில் வந்து அதை நான் எடுக்கும்போதே பக்கத்தில் ஒரு முயல் ஓடுற மாதிரி நமக்கு அது ஒரு இமேஜ் கிடச்சிருச்சு. ஓகே, இதில் முயல் வேண்டாம், வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா இதை வந்து நம்ம அதே இதில் கமெண்ட்டில் இதில் எனக்கு வேண்டாம், இந்த இடத்துக்கு பதிலாக நம்ம வந்து இதில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணி பார்ப்போமே. இதில் ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். வாட்டர் பாட்டில் அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். நம்ம கமெண்ட் கொடுக்குறோம், அது எந்த அளவுக்கு ரியாக்ஷன் பண்ணுது, எந்த அளவுக்கு ப்ரொமோட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஜெனரேட் ஆனது பார்க்கலாம். ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதில் வந்து நம்ம வாட்டர் பாட்டில் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பட் நமக்கு டைப்பிங் கரெக்டானு தெரியல. கரெக்டான ஸ்பெல்லிங் டைப் பண்ணியிருந்தோம்னா அது கரெக்டான இதில் வரும், வாட்டர் பாட்டில். இப்போ அதுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கு, நம்ம கொடுத்துருக்க டைப்பிங்க்கு அது என்னெல்லாம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன இமேஜ்லாம் ஜெனரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்களா, இதில் ஒரு வாட்டர் பாட்டில் ப்ளஸ் அதில் ஒரு பக்கத்தில் அனிமல் இருக்க மாதிரி வந்துருக்கு. அதுவும் கிளியர் இல்லாத அளவு, ஏன்னா நம்ம கொடுத்த இமேஜும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க இமேஜும் தெரியும் கிளியாரிட்டி, அதே கிளாரிட்டிக்கு அந்த இமேஜை கொண்டு வந்துருக்கு. அதான் விஷயம். நம்ம என்ன குவாலிட்டியில் இமேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இமேஜ் குவாலிட்டிக்கு ஏற்றாப்புல இந்த ஜெனரேட் ஆகிற இமேஜும் அதே குவாலிட்டியில் ஆகிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து அதில் ஒரு வாட்டர் நம்ம கொடுத்துருக்கறதுனால வாட்டரில் சம்மந்தப்பட்ட தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது அது மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் அது மாதிரி, அதாவது தண்ணி தேங்கி கிடக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து ஒரு பாட்டிலில் வாட்டர் இருக்க மாதிரி பக்கத்தில் ஒரு அனிமல்ஸ் இருக்கிற மாதிரி ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, நமக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து வேறு ஏதாவது நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா இப்போ நீங்கள் இதில் வந்து இதை கட் பண்ணி கொடுத்துட்டு இதே இதில் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுறது வந்து இந்த வேறு அடிஷ்னலாக ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஏதாவது என்ன கொடுக்கலாம், ஒரு வந்து ஒரு பேக்கு அல்லது ஒரு பேக் இருந்தால் நல்லா ஒரு இந்த இடத்துல வேறு ஏதாவது உங்களுக்கு இருக்கலாம். இந்த இடத்த செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது இருக்கிற மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிட்டீங்க, நீங்களே ஜெனரேட் கொடுக்கலாம். அதுக்கு ஐடியா தேவை. இந்த இடத்துல எனக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் ஜெனரேட் கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதாவது உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பே ஒரு இமேஜை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இந்த இமேஜ் இந்த இடத்துல எனக்கு பிடிக்கல,
இந்த இடத்த மட்டும் எனக்கு மாற்றி கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம் பரிசப்பட்ட அது என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஜெனரேட்டர் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லொக்கேஷன் இந்த க்ரீனுக்கும் அதுக்கும் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த க்ரீனை ஆட்டோமேட்டிக்காக மாறுது பார்த்தீங்களா? இல்லை இந்த க்ரீன் எனக்கு வேண்டாம், அதில் இதுக்கு பதிலாக எனக்கு அதில் வந்து வேறு ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இப்போ இதில் வந்து எனக்கு வந்து அதில் வந்து ஒரு அதில் வேறு ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து அதில் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்மால் டாக் போடுவேன்னா இன்னொரு குட்டி டாக் இருக்கு மாதிரி போவோமே. ப்ரொமோட் பண்ணிட்டுவோம் இந்த போட்டோம் ஸ்மால் டாக் இருக்க மாதிரி டாக்ஸ் குட்டி டாக்ஸ் இருக்கிற மாதிரி இது பண்ணியிருப்போம். இப்போ அந்த ஏரியாவில் குட்டி டாக்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜெனரேட் பண்ணி கொடுக்குறது. அதாவது அந்த ஏரியாக்குள்ளே நம்ம எந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துக்குள்ளே அந்த டாக்ஸ் இருக்கிற மாதிரி வந்துடும். அதே மாதிரி அந்த டாக்கோட கிளாரிட்டி அந்த ஒரு ஃபோட்டோஸில் எப்படி எடுத்தால் நம்ம ஜெனரேட் ஆகுமோ அதே மாதிரி தான் அது ஜெனரேட் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி அதுவே ஜெனரேட் பண்ணி கொடுக்குறதுனால ஆட்டோமேட்டிக்காக டாக்ஸ்னோன்னா அந்த டாக் இருக்கிற மாதிரி இருக்குது. இதிலே இல்லை இது வேண்டாம், எனக்கு வந்து வேறு ஏதாவது வித்தியாசமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ப்ரொமோட் கொடுக்கலாம். என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் பண்ணி கொடுத்துரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். Buymote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store.